உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆமென். Thank you. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தாரே
வரை வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்து வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்ஸ் ஏன் சோகமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு லீவ் விட்டாச்சு 2 மாசம் ஜாலியா. பேரண்ட்ஸ் தான் சோகமா இருக்கணும். Why kids you guys are so sad? சீக்கிரமா எல்லாமே கூட்டிட்டு வந்துட்டாங்களா சர்ச்சுக்கு, அதனாலயா? I know it's tough, right, for the parents to manage kids in this vacation time, right? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்கன்னு தெரியல. சந்தோஷமா இருங்க. Hallelujah, hallelujah, praise God, amen. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வசனம். தானியேலுக்கு நமக்கு தெரிந்த ஒரு வேதாகம பகுதி தான். தானியேலுக்கு எதிராக காரியங்கள் சூழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட he makes sure that he is truthful. அவர் உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடியால் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினபடியால் எவ்வளோ இருள் போன்ற அந்தகார காரியங்கள் எது வந்தாலும் 20ஆம் வசனத்தில் ராஜா தரியு ராஜா தானியேலை சிங்கக்கேபிக்குள்ள போட்டுட்டு அவரு தான் அங்கே தூக்கம் இல்லாமல் இருக்காரு. தானியேல் ஜாலியாக தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் தரியு ராஜாவுக்கு தான் பயம். என்ன ஆச்சு, நம்ம தூக்கி போட்டோமே தானியேல்ன்ற ஒரு மனிதனை அப்படின்னு தூக்கம் இல்லாமல் இருந்த நிலை ராஜாவுக்கு தான். அந்த நேரத்துலையும் தூக்கி போட்டதுக்கப்புறம் ராஜா காலையில் கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரோ என்று தானியேலை பார்த்து கேட்கிறார். அந்த நேரத்தில் தானியேல் சொன்ன வார்த்தை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதியோடு செய்ததில்லை என்றான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வார்த்தை அழகா முடிக்கிறது. தொடங்கின தேவனுக்கு எப்படி அழகா முடிக்கணும்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் we need the faithfulness to God, we need a faith towards God, a truthfulness to God. சுத்தி இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அங்கலாய்க்காதபடி நிதானமாய் காணப்படுவது நமக்கு நல்லது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சபைக்கு பேசுகிறார். சூழ்நிலைகளை பார்த்தும் இல்லை காரியங்களை பார்த்தும் நாம் துவண்டு போக தேவையில்லை. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் நீதியாய் வாழ்கிறவர்களுக்கும் விசுவாசத்தோடு நிலைத்து நிற்கிறவர்களுக்கும் அவர் உண்மையான தேவனாய் இன்றும் இருக்கிறார். இந்த நாளில் நம்ம சந்தோஷமாய் பாட போகிறோம். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, தானியேலோடு இருந்த அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மளோட கண்கள் அவர் மேல் இருக்கிறதா என்பதை மாத்திரம் நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். சந்தோஷமாய் உற்சாகமாய் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். Thank you. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ
கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஆமென்.
எல்லா சூழ்நிலையும் காத்து வழி நடத்துகின்ற தேவன் நம்மோடு இன்றும் கூட இருக்கிறார். இந்த காலையிலும் கூட இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவனாய், ஆராதனைக்கு உரிய தேவனாய், ஜீவனின் அதிபதியாய், மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம், அப்பா இது எங்களுக்காக மரணத்தை ஜெயித்தீரே, அதற்காய் நன்றி. அகிலத்தை ஆள்பவரே உமக்கு நன்றி. ஆமென். பாதாளத்தை வென்றவரே உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் உங்களோட குரலை உயர்த்தி ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஆராதனையை நம்ம செலுத்தலாமா? எல்லாரும் இருக்கின்ற இடங்களிலே உங்களோட குரல்கள் உயர்த்தப்பட்டதாய், அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். இந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட நடந்து வந்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா அவங்களோட வீட்டிலே நீர் எங்களை தங்க வைத்ததுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஜீவனோடு அப்பா நீர் எங்களை காத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். உங்களோட அன்பு எங்களுக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா உங்களோட ஆவியினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லுவோம். இந்த நேரத்திலும் கூட துதிக்கு பாத்திரர் நீங்க மாத்திரம் தான் இயேசுப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. உண்மை நம்பினோர் அப்பா ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று அப்பா நாங்கள் பாடினோமே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட சித்தம் எங்களோட வாழ்க்கையில் அப்பா நடக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலையிலும் கூட அப்பா உங்களோட மெல்லிய சத்தம் எங்களோட காதுகளில் கேட்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட யூ டேக் கண்ட்ரோல் ஆல் திஸ் டைம். அப்பா அந்த நேரத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அப்பா, எல்லா விதமான அப்பா ஆண்டவரே, எந்த விதமான தடை இல்லை, எங்களோட வீட்டிலே நடந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும், எங்களை பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி இல்லை அங்கலாய்த்து கொள்ளாதபடி அப்பா இந்த நேரத்தில் எங்களை மறந்து அப்பா உங்களிடத்தில் ஆராதிக்க எங்களை முற்றிலுமா அப்படியே எடுத்து கொடுக்க நீர் கிருபை செய்யுங்க. ஆவியில் உண்மையுள்ளவர்களாய் அப்பா நாங்கள் இந்த ஆராதனை ஏற்க நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்களோடு பேசுங்க அப்பா, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க அப்பா. நீங்க உயிரோடு எழுந்திருக்கீங்க அப்பா. இன்றும் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற தேவன் அப்பா. இன்றும் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகின்ற தேவன் தான் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்திருக்கிறோம் உங்களோட பிள்ளைகளாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. சேர்ந்து சொல்லுமா? Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. சத்தம் கேட்கட்டும். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை நன்றி. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உமக்கே துதி அப்பா. வல்லமையினால் அப்பா எங்களை இடத்தை உமக்கே ஆராதனை. ஜீவனின் அதிபதியே ஆமென். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. அல்லேலூயா, ஹோசன்னா. தூதர்கள் சேனைகள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற தேவனே
மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே அந்த பகலும் அல்லேலூயா. நேசிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி. உமக்கே துதி கனம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும் அப்பா. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உம் அரசு வரட்டும் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களோட சிந்தனைகளை அப்பா கட்டுப்படுத்துங்க இயேசுவா. உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. வல்லவரே தூயரே, ஆமென். தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, பாத்திரரே துதியுமக்கே, சொல்லுவோமா? பாத்திரரே பாத்திரரே சொல்லுங்க. பாத்திரரே துதியுமக்கே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் அப்பா. உம்மை தொழுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடுங்க அப்பா. நன்றி ஆண்டவரே.
எங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றப்பா குறைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க ஈசப்பா. சிங்காசனத்திலே வாசம் பண்ணுகின்ற தேவனாய் நீர் இருப்பதற்காய் நன்றி அப்பா. மனிதர்கள் மத்தியிலும் அப்பா நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் இன்றும் நீர் எங்களோட வாசம் பண்ணி கொண்டு இருப்பதற்காய் நன்றி அப்பா. நீர் நல்ல தேவன் அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்பா உம்மை நாங்கள் பெற்றுக்கொண்டது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் நன்றி அப்பா. அதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தி அப்பா ஆண்டவரே நீர் நிற்க வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்களை அப்பா உள்ளங்கையில் வணைந்து வைத்திருக்கிறேன் சொல்லுவதற்காக நன்றி அப்பா. அப்பா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோட ஆராதனை அப்பா எங்களை முழு மனதோடு அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆராதனை இருக்க நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் அல்ல சுவாமி, நீரே அப்பா எங்களில் வெளிப்பட, நீரே எங்களில் உயர்த்தப்பட, நீரே எங்களில் மகிமைப்பட அப்பா இந்த ஆராதனை இருக்க நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஆசீர்வாதத்தை தந்து அவரோட பலவீனத்தை எல்லாம் பலனாய் தந்து நீங்க மாற்ற போவதற்காக நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே, எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. Because you can do all things Lord for us. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வார்த்தை அழகாக சொல்லுகிறது. உங்களை நம்பின முகங்கள் வெட்கப்படாதபடி பிரகாசம் அடைய செய்கின்ற தேவன் நீங்க தான். எங்களுடைய இருதயத்தில் அப்பா இருக்கின்ற எல்லா காரியத்தையும் அப்பா இந்த மாதத்தில் முடியாது நடக்காது என்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அப்பா எங்களை கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம். என்னால் ஒன்றும் கூடாது, எங்களை தந்து விடுகிறோம் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும். உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கேன். தானியேலை போல உங்களை மாத்திரம் தான் நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்து வைத்திருக்கிறோம். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவலை பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவலை பவரே. ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்பவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கரங்களை விட்டு சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலம் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து
ஏற்றதாய் பலன் தருவார். அன்னாரை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அன்னாரை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மறுபடியும் சொல்லுவோம். அன்னாலை களிப்பாய் மாற்றினவர், அன்னாலை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அன்னாலை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நேரத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பதாக எது பெரிய காரியமாய், முடியாத காரியமாய், பலவீனத்தின் காரியமாய், அது பிஆர் காரியங்கள், குழந்தையை குறித்த காரியங்கள், மார்கேஜை குறித்த காரியங்கள், சபையின் விரிவாக்கத்தை குறித்த காரியங்கள், நான் துவண்டு போய்விட்டேன் என்று நினைக்கின்ற காரியங்கள், பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தானியேலை போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோட அதிகமாக பேசினார். இந்த வாரத்தில் தானியேலை போல கண்கள் அவர் மேல் மாத்திரம் இருக்கட்டும், நம்மளோட பார்வை கர்த்தரை குறித்ததாகவே இருக்கட்டும். அவர் ஒருவர் போதும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்தில் செய்கிற தேவன். இம்மட்டும் நடத்தின தேவன் நம்மோடு கூட இன்றும் இருக்கிறார். எவ்வளோ இயர்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை, அதை நடத்தின தேவனுக்கு தெரியும் வருகின்ற காலங்களையும் எப்படி நடத்தணும் என்று. நம்மளோட கண்கள் மாத்திரம் அவர் மேல் இருக்கட்டும். ஒன்றுக்கும் விசுவாசத்தில் குறைவில்லாமல் அவரையே உண்மையை மொத்தமாக பிடித்து கொண்டு நடப்போம். ஆண்டவர் நம்மளோட காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்ரோயாய் எபினேசராய் இருந்த அவரை நம்மை நடத்துவார். ஜீவனுள்ள தேவனாய் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுவார். அவர் பார்த்து கொள்வார். ஒன்றுக்கும் நம் கலங்க தேவையில்லை. அவரோட வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்ட வண்ணமாய் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்பா, அந்த ஆராதனையும் கையில் ஒப்படைக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பிளஸ் பண்ணித்தாங்க. எங்களுடைய இருதயத்தின் காரியங்கள், எங்களோட சிந்தனையில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றும் உங்ககிட்ட ஒப்படைத்துட்டோம் இயேசுப்பா. வருகின்ற பேச போகின்ற தாசினை மறுத்து வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுங்க. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் புகழ்ச்சி எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம். நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகும் செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். The book of Isaiah chapter 52 verses 1-3. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே,
ஆபரணங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு வாக்கு தெரியுமா இது? எவ்வளோ பவர்ஃபுல்லான தெரியுமா? இந்த மாதத்தில் முதல்ல ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கூடாக தான் பேசினார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லியிருக்கிறார். நான் நம்புகிறேங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை எனக்காக செய்வார், நமக்காக செய்வார், நம்முடைய சபைக்காக செய்வார், நம்ம குடும்பத்திற்காக செய்வார், நம்ம பிள்ளைங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியம் குயிக்காக கம்யூனியனாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக, பட் ஐ வாண்ட் டு கோ லிட்டில் டீப். ஐ பிலீவ் யூ வில் கோ ஹோம் அண்ட் ரீட். இதனுடைய கண்டினியூஷனை ஐம் பிளானிங் டு ப்ரீச் இன் த இங்கிலீஷ் சர்வீஸ். சியோனே, எழும்பு எழும்பு சியோனேன்னு சொல்கிறார் இல்லையா? சியோன் அப்படின்னாக்க என்னது? இல்லை யார்? இது ஒரு இடத்த குறிக்கிறதா இல்லை ஆட்களை குறிக்கிறதா? யார்? நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லை, அதனால் இதை கட்டாயம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். சியோன்னு சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்லக்கூடிய, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அதனுடைய உருவகம் இல்லைன்னா எதை குறித்து, யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சியோனே, எழும்பு எழும்பு சியோனே. வாட் யூ நோ அபவுட் ஜயன் இன் த பைபிள்? ஜயன்னாலே நமக்கு இடம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? இடம் தான் ஞாபகம் வரும். தேவன் வாசம் செய்கிற இடம், அப்படிதானே? ஜயன் தான் டேவிட்டுடைய கோட்டையாக இருந்தது. டேவிட் அதுங்க ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டினார். ஜயன். சரி, இடம் மட்டும் இல்லை, இட் ஆல்சோ மீன்ஸ் காட்ஸ் பீப்புள். எத்தனை பேருக்கு அது தெரியும்? வசனத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், நான் என்னோட எது சொல்லலை, வசனத்தில். சரி, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக, இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க பிரதர், ஃபீட்பேக் வருது. எஸ், முதலாவதாக இந்த ஜயன்கிறத குறித்த புரிதல் முதலாவது எடுத்துக்கோங்க. 150 இடங்களுக்கு மேலே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதான் இந்த ஜயன், சியோன் 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 சொல்லி 150 இடங்களுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் வேதத்தில். சரி, இது அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் நமக்கு சியோன் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆவியான ஒரு பாட்டு பாடுவாங்கள்ல, என்ன, சியோன் மலையில் இறங்கி வந்தவரே, சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே. இப்போ இதை மாறி 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 சொல்லுவாங்க. ஆண்டவர் பர்வதத்தில் இருந்தார், மலையில் இருந்தார், சியோன் மலை பர்வதத்தில் இருந்தார். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. 150 இடத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய மீனிங் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட் ஜயன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன், raised up as a monument. அதாவது சமபூமியை மாதிரி சமமாக இருக்கிறதில்ல, அதை காட்டிலும் உயரமாக உயர்த்தப்பட்ட அப்படின்ற மீனிங். அப்படின்னாலே என்ன அர்த்தம் வந்துடுது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் போனீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கே அப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஜோதிக்குன்னு ஒரு மலை வச்சுருப்பான், இல்லைன்னா மொட்டை அடிக்கிறதுக்குன்னு ஒரு மலை வச்சுருப்பான். ஒவ்வொரு தெய்வங்களுக்குன்னு ஒரு மலை. வை இட் இஸ் ஆன் அ மவுண்டன்? பிகாஸ் இன் தோஸ் டேஸ், அந்த நாட்களில் அவங்க நம்புகிறாங்க தெய்வங்கள் மலைகளிலே வாசம் செய்கிறதாக, மலைகள் தெய்வங்கள் வாசம் செய்யும் இடமாக கருதினார்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, காலம் வரும் அப்பொழுது இந்த மலைகளில் மாத்திரமல்ல, தேவனை எங்கும் தொழுது கொள்கிற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சியோன் மலை என்று 150 இடங்களுக்கு மேலாக வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1-2 வசனங்கள் உங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு அது ஏசாயா 40:9 துரிதமாக வாசிக்கலாம் சிஸ்டர். ஏசாயா 40 ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சிட்டி ஆஃப் டேவிட், இதான் சிட்டி ஆஃப் ஜெருசலேம். அதற்காக ஏசாயா 40:9, சியோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏன் தெரியுமா அது அங்கே சுவிசேஷம் சொல்லியிருக்காரு? ஏன்னா ஜென்டைல்ஸ் they know that is where the God of Israelites live. எப்படி? புறஜாதிகளுக்கு தெரியும் அங்கே தான் God of Israelites, யூதர்களுடைய கடவுள் வாசம் செய்கிற இடம் என்று. இன்னொரு வசனம் எரேமியா 31:12, எரேமியா தீர்க்கதரிசி, the book of Jeremiah chapter 31 verse 12, that says it's a land of Judah. வாசிக்கலாம் சிஸ்டர். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும்
கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள் இது எல்லாத்தையும் அங்கே கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா, இது யூதர்களுடைய லேண்ட் ஆஃப் ஜூடா, லேண்ட் ஆஃப் காட்ஸ், இஸ்ரேலைட்ஸ் காடு, இதுக்காக இடங்களாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று கூட இப்போ சகரியா தீர்க்கதரிசனி புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். ஜக்கரியா சாப்டர் 9 verse 13. சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது இதில் இருந்து அந்த சியோனை எதை குறித்து சொல்கிறாருன்னு பாருங்களேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி, எனக்கு என்று யூதாவை நானேற்றி, எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. இப்போ இங்க சியோனே உன் புத்திரரைன்னு சொல்லும் பொழுது அங்க யாரை குறிப்பிடுறாரு? சியோனே உன் புத்திரரை. இங்கிலீஷில் எப்படி இருக்குது? யாராவது anyone can read 9:13, Zechariah chapter 9 verse 13. சியோனே உன் புத்திரரை. இப்போ அங்க பர்டிகுலர் இடத்த இல்லை, the people who live in Zion. I will stir up your sons, O Zion. I will stir up your sons, O Zion. அப்போ ஜயன்ல இருக்கக்கூடிய மனிதர்களை, யார் அது? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அப்போ அங்கே அவர் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அஸ் அ ஹோல் அவர் சொல்கிறார். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் சியோன் பட்டணம், சியோன் மலைன்னா அஃப்கோர்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ், மெட்டஃபாரிக்கலி இட் ரெப்ரசன்ட்ஸ் த பிளேஸ்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அது இட் ஆல்சோ மீன்ஸ் த பீப்புள் ஹூ லிவ்டு. அந்த பீப்புள் வேறு யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தாங்க. ஹல்லேலூயா. அது எப்படி, அது நமக்கு அது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இது எங்கே? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தானே இப்படி இருக்குது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தானே சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் தானே இப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி? தட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்டிவிட்டி பிட்வீன் தீஸ் டூ. இப்போ ஜயனை பற்றின ஏசாயா 60:14 வாசிச்சிருங்க சிஸ்டர். ஏசாயா 60:14 அதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் பாருங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள், யாரு? சியோனே உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலருடைய பரிசுத்தர். அப்போ யாராவது போய் ஒரு சிட்டிக்கு பவ் டவுன் பண்ணுவாங்களா? யாராவது ஒரு இடத்த செய்வாங்களா? இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதனால தான் சொல்கிறேன், த நேஷன் ஆஃப் இஸ்ரேல் அஸ் அ ஹோல், காட் இஸ் டெல்லிங் தட் திஸ் இஸ் ஜயன். ஓகே, இது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா பீப்புள் ஆஃப் காட். அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி சியோனாக அவர் சொல்கிறார் என்று. லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஆவிக்குரிய அரசு, அதையும் ஜயன்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஜயன் அஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிங்டம். எபிரேயர் 12:22 24 வரைக்கும். 20 துரிதமாக வாசிக்கலாம் சார். எபிரேயர் நம்ம இப்போ தான் படித்து முடித்தோம். எபிரேயர் 12:22 இப்போ இன்னைக்கு கொய்ஸ் வச்சா உடனே சொல்லிடுவாங்களே. நீங்களோ நல்லா கேளுங்க, சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ நீங்க வர்றது சியோன் பட்டணம் இல்லைங்க. எங்க வர்றீங்க? அதை விட பயங்கரமா, அதை விட வல்லமையான, ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் பரிசுத்தம் பலியாக தன்னையே கொடுத்த அவர் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு, பரிசுத்த பரம எருசலேமுக்கு நீங்கள் வர போகிறீங்க. அதனால தான் பீட்டர் எழுதுறாரு. பீட்டர் 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பீட்டர் எழுதுறாரு பாருங்க. வாசிக்கலாம் சிஸ்டர். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் அழகாக சொல்லுவார். அவர் எப்படி அதை உருவகப்படுத்துறாரு, எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஹவ் வாசிக்கலாம் சிஸ்டர். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை. யாரது? என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டதும் மூலைக்கல்லுமாய் இருக்கிற விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம் சிஸ்டர். சீயோனில் வைக்கிறேன், சீயோனில நான் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன்
வெட்கப்படுவதில்லை ஆமென். ஹalleluya. இன்னைக்கு வேதத்திலே சொல்லி ஹalleluya. இன்னைக்கு வர்ஷிப்பில் சகோதரன் சொன்னார், அவரை நம்பினவங்க வெட்கப்படுறது இல்லைங்க. சங்கீதம் 34:10 சொல்கிறது, நான் வெட்கப்பட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ நீங்கள் சியோன் 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 சொல்லி பட்டணத்தை இடத்தை தேடி போகிறதல்ல. நான் ஐம் நாட் சேயிங் தட் யூ டோன்ட் ஹாவ் டு கோ டு ஜெருசலேம், யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் அ ஹோலி லேண்ட் டூர்ஸ். இயேசு எங்கே இருக்கிறாரோ, இயேசுடைய பரிசுத்த ரத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேடி ஓட வேண்டும். அதுதான் எனக்கு சியோன். மூளைக்கல்லா இருக்கிற என் இயேசு, அருள்நாதர் இயேசு இருக்கிற இடம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:6 இவர் யார் எதை கோட் பண்ணி சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 28:16 கோட் பண்ணுறாரு அவர். நல்லா பாருங்கள், ஏசாயா 28:16 தான் 1 பேதுரு 2:6 அவர் சொல்கிறார். பேதுரு இதை கோட் பண்ணுறாரு. ஏசாயா அதையும் வாசிச்சிடலாம் சிஸ்டர். ஸோ வி நோ. ஆதலால் ஆண்டவர் உரைக்கிறதாவது என்ன சொல்கிறார்? ஏசாயா 28:16 சொல்லக்கூடிய வசனம். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. நம்ம இப்போதான் வாசித்தோம், பரம எருசலேம். நீங்கள் போகிறதையா, நீங்கள் ஆசாரிய ஜனக்கூட்டம், லேவியரும் ஆசாரியரும் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டமாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிறது சியோனில் அல்ல. இந்த சியோன்னு சொல்லக்கூடியதுக்கு அஸ்திவாரமாக நான் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன், ரட்சகராகிய இயேசுவை வைத்திருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து வாசிக்கலாம் சிஸ்டர். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதை குறிச்சாவது ஒரு பதட்டம், ஒரு சேலஞ்ச் இருக்குமானா இன்னைக்கு பேசுங்க. நான் இயேசுவின் மேலே கட்டப்பட்டவன், பதற மாட்டேன். ஹல்லேலூயா. பதற மாட்டேன். என் குடும்பம் சிதறி போகாது, என்னுடைய சபை சிதறி போகாது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் நான் ஒடுங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் சியோன் மேலே கட்டப்பட்ட. அதனால தான் சொல்கிறேன், சியோனே எழுந்திரு, அவேக் அவேக். இங்கிலீஷில் அப்படி தானே இருக்குது. இங்கிலீஷில் அவேக் அவேக் ஓ ஜயன். ஜயன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் மை பிரதர் மை சிஸ்டர், நீங்களும் நானும் அந்த சியோனிலே வசிக்கிற அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய நீங்களும் நானும். இப்போ நான் கேட்குறேன், நமக்கு அந்த வல்லமையை தரித்து கொள்றதுக்கு என்ன தயக்கம்? அந்த வல்லமை இருக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் தான் சூனியம் வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை செஞ்சுருவான், இதை செய்திருவான். ஹே கமான் யார், யூ ஹாவ் அ காட் ஹூ ஹஸ் ஷெட் ஹிஸ் blood that is pleading for you day and night, protecting you day and night. Come on. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த சியோன், ஹல்லேலூயா, ரக்கரபுஷுதோரியா, அந்த சியோன்ட வல்லமையை தரித்துக்கொள் நீ என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்களுக்குள்ளால் அந்த மறதி இருக்குமானா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளால் அந்த பலத்தை கொண்டு வரட்டும். வாட் இஸ் தட் ஸ்ட்ரென்த் தோ? அந்த சியோனுடைய பலம் என்றால் என்ன? அந்த சியோனுடைய பலம் என்ன? அதை குறித்து என்ன? அப்போனா அப்படி இருக்க சியோனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதோ நான் பிதா இடத்துல போகிறேன், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். மத்தேயு லாஸ்ட் சாப்டரில் அதானே சொல்கிறாரு, ஐ எம் கோயிங் டு மை ஃபாதர். நீங்கள் போங்க, பேப்டைஸ் பண்ணுங்க, இந்த நேம் ஆஃப் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அந்த பலத்தை குறித்து நம்ம பார்த்துடலாம். ஐ வில் ஃபினிஷ் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜயன்னா என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். ஐயா என்ன என் கூட தான் இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் தான் மூளைக்கல்லா இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய இந்த உடம்பு என்னதுங்க? தேவன் வாசம் செய்யும் ஆலயம். அதை பரிசுத்தாவி வார்த்தையால் முத்திரை போட்டிருக்கிறார், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ வார்த்தையால் முத்திரை போட்டு அவர் எனக்குள்ள வாசம் செய்யும் பொழுது, அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எதை கண்டு பயப்படுவேன்? அல்லேலூயா. God is with me. I am built on that foundation, that cornerstone. அந்த கார்னர்ஸ்டோன்ல மூலைக்கல்லாகிய இயேசுவினுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பயம் கிடையாதுங்க, எனக்கு பயம் கிடையாது. விசுவசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, don't be afraid, don't be afraid. சாட்சி சொல்கிறேன். ஒரு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க எங்ககிட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு மார்ட்கேஜ் விஷயத்தில் என்னன்னு தெரியாது, வேலை விஷயத்தில் என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு பீஸ் இருக்குது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நான் நம்புகிற தேவன் என்னை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் ட்ராவல் பண்ணுற டைம் இறங்குறதுக்குள்ளாலே சொல்கிறாங்க, வேலைக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிடுச்சு, மார்ட்கேஜ் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கதை சொல்லலைங்க, நடந்த விஷயத்த சொல்கிறேன். கடந்த வாரத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஐயா, நாம் ஆராதிக்கிற தேவன் எங்கேயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்து மறைந்தவர் அல்ல. ஜீவனுள்ள தேவனா, என்னோடு கூட நடக்கிற தேவன், என் தேவைகளை அறிந்த தேவன், என் உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கிற தேவன், நான் கேட்பதற்கும் அதிகமாகவே தருகிற தேவன். வாட் இஸ் தேர் ஃபார் மீ டு பி அஃப்ரைட் ஆஃப்? டெல் மீ. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க. முதலாவது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? அதிலே நம்ம என்ன பார்க்கணும்னாக்க, அவருடைய வல்லமை நமக்குள்ளாக மேனிஃபெஸ்ட் ஆகி ரிவீல் ஆகணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் கர்த்தரால் வளர்க்கப்படுறேன், அந்த அஸ்திவாரத்தில் வளர்றேன்னா, first we should know that God is with us, I am in God. And second thing, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தமிழில் என்ன சொல்லுவோம்? வெளிப்பாடு. அந்த வல்லமை நமக்கூடாக வெளியே வரணும். ஐயையோ பயமாக இருக்குதே, இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த இருட்டாக இருக்குது, போனால் நான் போக மாட்டேன், அங்கே என்னமோ இருக்குது. நாம் வாழ்க்கையில் அதே மாதிரி சொல்லணும்னு வைங்களேன், நான் போக மாட்டேன், என்ன நடக்குமோ தெரியாதுன்னா, we are also like those little ones தான். ஆமாம், ஆண்டவர் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்க சொல்லாருன்னு சொல்லி உடனே சப்பக்கட்டு கட்டாதீங்க. What God is saying that when God is with you, you are with God, that power should manifest in you and be revealed. Reveal ஆகணும், manifestation of that. அது எப்படி தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கூடாக. The strength of Zion is where Christ the Savior is lifted up, glorified, and where faith, hope and love are exercised. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜயன் என்னது? எது பண்ணாலும் இயேசு மகிமை அடைய வேண்டும், இயேசு உயர்த்தப்பட வேண்டும். என்னுடைய பேருக்கூடாக, என்னுடைய செயலுக்கூடாக, நான் செய்கிற எல்லா காரியங்களுக்கூடாகவும் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். லெட் கிரைஸ்ட் பி க்ளோரிஃபைடு. எங்கே தேவன் உயர்த்தப்படுகிறாரோ, எங்கே அன்பு, சமாதானம், விசுவாசம், சாந்தம் எக்ஸசைஸ் பண்ணப்படுகிறதோ, அங்கே எல்லாம் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடும். அப்போ திரும்ப நான் கேட்குறேன், ஜயனே எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள்ளனா. மை டியர் பிரதர் சிஸ்டர், கோயிங் த்ரூ அ டஃப் டைம், உங்கள் எனிமிக்கு உங்களுடைய பீஸை கொடுங்க, உங்களுடைய எனிமிக்கு உங்களுடைய ஸ்மைலை கொடுங்க ரெஸ்பான்ஸாக. பாருங்கள் எப்படி அவன் தெரிச்சு ஓடுறான்னு பாருங்கள். வேகாது, நம்ம பருப்பு இவன்கிட்ட வேகாதுப்பா. என்ன தான் பண்ணாலும் இவனை ஒன்றும் செய்ய முடியல, தன்னால் ஓடிடுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கொடுக்கறதில்ல. அதான் இதனுடைய கண்டினியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நுகத்தடியை எடுத்து போடுன்னுவார். நான் தான் கொடுக்க மாட்டேனே, நான் நுகத்தடியை நானே தான் நான் கையில் வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நோ, நீ வச்சிருக்காத, என் நுகம் எளிமையானது, எடுத்துக்கோ. அந்த நுகம்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? 2 மாடு போடுவாங்க, ஒரே இதில் இருக்கும், ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம், மாட்டு வண்டியில் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உன்னுடைய நுகத்தை நீ தேவையில்லாமல் நிறைய குப்பையை அள்ளிட்டு வர்ற. நாங்கள் அன்றைக்கி அந்த ஸ்ப்ரிங் பே போயிருக்கும்போது அந்த போட்டில் போயிட்டு இருந்தோம். அப்போது போட்டை பார்த்தா நீட்டாக வச்சுருக்கிறார், தேவையில்லாத பொருட்கள் இல்லை. அப்போ நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது தேவையில்லாத அதில் வச்சுருந்தா இட் ரெடியூசஸ் த ஸ்பீடு, இழுத்து பிடிச்சி போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய குப்பை வண்டியை சேர்த்து வச்சுட்டே தான் இருப்போம், எதுக்காவது உதவும், எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும். லைக்வைஸ் நம்ம லைஃப்பில் கூட நிறைய வேண்டாத காரியங்கள், வேண்டாத விஷயங்களை நம்ம வச்சுட்டு, ஐயோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதே, ஐயோ இதை நினைக்கிறானே அதை நினைக்கிறோன்னு, வேண்டாத விஷயங்களை ஒதுக்கி போடு. யூ ஹாவ் பார்ட்னர்ஷிப் வித் கிரைஸ்ட் பெட்டர். ஹல்லேலூயா. அவருடைய நுகம் ரொம்ப எளிதானதுங்க, லகுவானதுங்க. அதை தூக்கி போட்டாக்க அவர் உங்களுக்காக சுமந்துட்டு போவார், அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ். ஐ டோன்ட் வாண்ட், ஏன்னா இதில் அடுத்து 2 காரியம் சொல்கிறாரு. புட் ஆன் த கார்மெண்ட், உங்களுடைய வஸ்திரத்தை தரித்துக்கொள்னு சொல்கிறார். அடுத்தது உன்னுடைய நுகத்தை எடுத்து போடு அப்படின்றார். ஃபஸ்ட்டு பி அவேர் தட் யூ ஆர் ஜயன், யூ ஆர் தி நியூ இஸ்ரேலைட், வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். உண்மைதானா? அப்போ அவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போய் மற்றவங்ககிட்ட ஜபிக்கிற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் ஜபித்தா உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணி பேய்களை விரட்ட முடியும்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. That is the power of the manifestation of that glorious King living in us. Hallelujah. எல்லாரும் அப்படி பார்க்குறத பார்த்தா நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. வல்லமை நாம் சொல்லும் பொழுது அது இருதயத்தில் வரணுங்க. அந்த லாஸ்ட் டே ஆஃப் கேம்ப்பு ஒவ்வொரு கப்பலாக வந்து when they prayed, you know what,
தே டோன்ட் வாண்ட் டு ஷோ தேர் வீக்னஸ் டு அதர்ஸ். ஸ்பெஷலாக சர்ச்சிலலாம் வந்து அழுறதுக்கு பிடிக்காது. அழுதா யார் என்ன நினைப்பாங்களோ, அவர் என்ன பிரச்சனையில் இருக்காரோன்னு நினச்சிருவாங்களோன்னு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்கள் பெஸ்ட்டு இடம், அழுறதுக்கு பெஸ்ட்டு இடம் கர்த்தருடைய பாதங்க. அவர் பாதத்தில் அழுறதுக்கு வெட்கப்படவே வேண்டாங்க. ஏன்னா அவர் தெரியும் நம்ம என்ன போய்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு தெரியும். இங்கே அழாதவன் தான் வெளியில் அழுதுட்டுருப்பான். அவருடைய பாதத்தில் அழாமல் இருக்கிறவங்க தான் வெளியில் போய் அழுதுட்டுருப்பாங்க. இது என்ன செய்யட்டும், அது என்ன செய்யட்டும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் விட்டு பாருங்கள், லகுவாக இருக்கும். எந்த சூறாவளி வந்தாலும், எந்த புயல் காற்று வந்தாலும், I'll keep moving forward. Anyway, கர்த்தர் இந்த வசனத்தை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் we will go with the next service. எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். All I had was just 25-30 minutes. பட் ஐ பிலீவ் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு எவ்ரிடே அந்த மார்னிங் டிவோஷனில் எங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் 1/2 மணி நேரம். அதில் 10-15 நிமிஷம் தான் மெசேஜ் கிடைக்கும். ஆனாலும் கர்த்தர் அது கூட எங்கள்கிட்ட வல்லமையாக பேசினார். ஐ பிலீவ் எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஷார்ட் மெசேஜ், பட் கர்த்தர் பேசியிருப்பார் நான் விசுவசிக்கிறேன். ஜெபிக்கலாம், கண்களை மூடி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் வர சொல்லிடுங்க பிரதர்ஸ். ஹல்லேலூயா. இப்போ கம்யூனியனுக்குள்ளே நம்ம போகணும். கம்யூனியனுக்கு போகிறதுக்கு முன்பாக கர்த்தர் இடத்துல கேட்போம், ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரகரபோஷோதோரி ஆந்தேரியா. எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ஜெபிக்கும்போது அவருடைய பிரசன்னம் இல்லாமல், அவர் பிரசன்னம் இல்லாமல் நம்ம பாடுறது, ஜெபிக்கிறது, இல்லை கூடுறது எதுவுமே வேஸ்ட்டு. கருமையான சகோதரனே சகோதரி, the moment I come, I want to be with the Lord, I should feel His presence. என் இருதயத்திலே இருக்கலாம், இல்லைன்னா ஆராதனையால் இருக்கலாம், இல்லை ஜெப வேளையில் இருக்கலாம். I want to feel the presence of God. பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது அந்த வல்லமையும் கடந்து வருகிறது பாருங்கள். ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் பணிகின்றோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகி. கேளுங்க, உண்மையா கேளுங்க. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம்புமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானம்புமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோ, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்து மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. If you are a person looking for a healing this morning, just இருக்கிற இடத்துல எழுந்து நின்றுக்கோங்க, இல்லைன்னா முழங்கால் போட்டுக்கோங்க. கர்த்தர் சுகத்தை தருவார் என்ற விசுவாசம் இருக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஐ ப்ரே ஃபார் தட் லிட்டில் சைல்டு லார்ட். ஒரு குடும்பத்தில் அந்த சின்ன தம்பிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் போடுறது ஏவுதலுக்காய் ஸ்தோத்திரம் லார்ட். அந்த மகனுக்கு நீங்கள் புத்தியில் இருந்த அந்த புத்தியில் இருக்கக்கூடிய
அந்த வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை நீங்கள் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். அதை குறித்து தாய் தகப்பனுக்கு பாரம் ஆண்டவரே. தாய் தகப்பன் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. லார்ட், அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்கள் தந்த மார்ட்கேஜ் காரியத்தில் தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தந்திருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எய்டுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொண்டு வந்திருக்கிற இமிக்ரேஷன் காரியத்தில் அந்த வாசற் கதவுகளை திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் குடும்பத்தை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்கள் பிள்ளைங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜனே. நீர் ஆளுகை செய்து நடத்துகிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம்ப்பா ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களுடைய சகோதரர்களுடைய வேலை காரியத்தில் those who are going for a long drive, Lord, I pray, Lord, your hand will be upon them, Lord. Your blood will protect them, Lord. போக்குவரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கொடுத்திருக்கிற வீட்டிற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. நீர் சொன்னபடியே செய்து முடிக்க வல்லவராக இருந்து நடத்துகிறீரே. நன்றி, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறு குழந்தைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் ராஜனே. என் ஆண்டவர், என் ஆண்டவருடைய ரத்தம் எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கிறதுனால ராஜா, அவர்கள் தானியேலை போல ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள் ராஜா. நீங்கள் பிள்ளைங்க ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல உமக்காக வைராக்கியம் பாராட்டுவாங்கப்பா ஆண்டவரே. ஜாஷுவாவை போல சுதந்தரித்துக் கொள்வார்கள் ராஜா. ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு சிறு குழந்தையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வழி நடத்துவீராக ஆண்டவரே. இந்த நேரத்திலுமே கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் தேவனை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எஸ், உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு வந்த சத்துரு, பொல்லாத சத்துருவை பைண்ட் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தையை ஞானமாய் பிரயோகிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ், தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம். வேலையில் ஆண்டவரே, அந்த பேட் மேனேஜரை என் தேவன் நீர் டீல் பண்ண வைத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பேட் மேனேஜருக்கு எப்படியாக நான் சரியானபடி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புற ஜாதிகளின் மத்தியிலே என்னுடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீரப்பா. நன்றி. எஸ் லார்ட், as your word spoke, Lord, you will reveal your name, Lord. You will purify and you will sanctify me, Lord, and you will glorify me, Lord, among the Gentiles. நீங்கள் இப்படி நடத்துகிறதற்காய் கோடா கோடி நன்றி. லார்ட், வி கமிட் திஸ் மந்த், ஜூலை மாதத்தை உங்கள் சமூகத்தில் வைத்துட்டோம்ப்பா. நீங்கள் நடத்துங்க. உங்களுக்குள்ளான நாங்கள் ஆசீர்வாதத்தை காணும் மாதமாக இது இருக்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் உங்கள் ஒருத்தருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவியின் அந்யோன்யமும் ஐக்கியமும் தேவன் தருகிற சமாதானமும் அவர் சொன்னபடியே அவருடைய வல்லமை நமக்குள்ளாக வெளிப்படும் நாட்களாக இது இருக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you.